Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Kirchoffs Law பேஸ் பண்ணி உள்ள problems. So first problem. In the circuit of figure, find the power supplied to the load. Also find the voltage at the load. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். So கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர்ல we have load of 1 ohms. ஸோ 1 ohms லோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 ohms லோடில் எவ்வளோ பவர் சப்ளை பண்ணுறோம், அடுத்து இந்த லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பவர் சப்ளை டு தி லோடு கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் தி லோடு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இப்போ நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம Kirchoffs Law, அதாவது Kirchoffs வோல்டேஜ் லா யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெஷ் அனாலிசிஸ் மூலியமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து மெஷ் அனாலிசிஸில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஏபிஎஃப்ஜி லூப் 1ன்னு எடுத்துப்போம், பிசிடிஎஃப் லூப் 2ன்னு எடுத்துப்போம். ஸோ இதில் போகிற கரண்ட் I1, இதில் செகண்ட் லூப்பில் போகிற கரண்ட் I2. ஸோ I1 I2 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா we can use Kirchoffs Law. ஸோ இன்னைக்கு வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணாமல் Kirchoffs Law யூஸ் பண்ணி எப்படி இந்த சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we start with the problem. ஸோ இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபிஎஃப்ஜி. ஸோ இந்த லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 0.1 ohms ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 1 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் தி கரண்ட் as I1. அடுத்து செகண்ட் லூப்பில் பிசிடிஎஃப். ஸோ பிசிடிஎஃப்ல ஒரு 0.2 ohms ரெசிஸ்டன்ஸ், ஒரு 25 வோல்ட் பேட்டரி வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது, அடுத்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ கரண்ட் வந்து இந்த இப்போ கொடுத்துருக்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் I2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ லூப் 1ல் ஃபஸ்ட்டு Kirchoffs Law நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப் 1ல் Kirchoffs Law யூஸ் பண்ணும்பொழுது, ஸோ லூப் 1ல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட்டோட டைரக்ஷன் இட் கோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ், மைனஸ்லேருந்து ப்ளஸ் கரண்ட் டைரக்ஷன் போகிறதுனால வி ஹாவ் +20. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பொட்டன்ஷியல் ஃபால் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எல்லா பொட்டன்ஷியல் ஃபால்னு சொல்லும் போது வி யூஸ் மைனஸ் சைன். ஸோ மைனஸ். அடுத்து ஓம்ஸ் லா படி நம்ம வந்து வோல்டேஜ் லா யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதுகிறோம். ஸோ ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு IR. ஸோ V ஈக்குவல் டு IR. ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதுறதுனால கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ கரண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல போகிற கரண்ட் வந்து I1. ஸோ I1 மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0.1. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் மைனஸ், ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மைனஸ், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 மல்டிப்ளைடு பை கரண்ட். ஸோ இதில் வந்து கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா I1 வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், அடுத்து I2வும் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ரெண்டுத்தோட டைரக்ஷனை வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஐ எம் யூஸிங் ப்ளஸ் சைன். ஸோ I1 ப்ளஸ் I2 ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 ப்ளஸ் I2 ஸோ ஈக்குவேட்டட் டு 0. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 20 அப்படியே வந்துடும், மைனஸ் சைன் அப்படியே வந்துடும், 0.1 I1 வந்துடும். இந்த 1 கொண்டு போய் உள்ள -1 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -I1 -I2 ஈக்குவல் டு 0. ஸோ we have 2 I1 terms. so simplify பண்ணோம் அப்படின்னா I get this equation. so equation 1 முடிஞ்சு. அடுத்து in loop 2. so loop 2ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so செகண்ட் லூப்ல இதே மாதிரி Kirchoffs Law யூஸ் பண்ணணும். so செகண்ட் லூப்ல Kirchoffs Law யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தோம்னா கரண்டோட டைரக்ஷன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் மூவ்ஸ் ஃப்ரம், நான் எடுத்துக்கிட்ட கரண்டோட டைரக்ஷன் படி பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ்.
So minus to plus ங்கிறதுனால again it is positive. So minus 25, sorry, plus 25. அடுத்து resistance. So resistanceல இந்த resistance நம்ம consider பண்றோம். So resistanceங்கிறதுனால minus 0.2. என்ன current போகுதுன்னா I2ங்கிற current போகுது. So minus 0.2 I2. அடுத்து 1 ohm resistance. So my resistance ங்கிறதுனால minus resistance ஓட value 1. அடுத்து current ஒரு direction பார்க்கணும். So இதுல current ஓட direction நம்ம பார்க்கும்போது I2 current flows from top to bottom. I1 current also flows from top to bottom. So ரெண்டு currentம் ஒரே directionல இருக்கு. So I2 plus I1 equated to 0. So as usual mathematical simplify பண்ணோம் அப்படின்னா இந்த equation கிடைக்கும். So calculator யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிங்க. இல்லை உங்களோட usual algebraic methods யூஸ் பண்ணியும் நீங்கள் you can find the I1 values of I1 and I2. So solve பண்ணோம் equation 1 and 2 solve பண்ணோம் அப்படின்னா I get I1 and I2. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி லோடு கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 1 ohms. ஸோ ஓம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1 ohms. கரண்ட் வந்து தெரியாது. ஸோ கரண்ட் என்ன கரண்ட் போகுதுன்னா I1 கரண்ட் போகுது, அதே மாதிரி I2 கரண்ட்டும் போகுது. ஸோ கரண்டோட வேல்யூ வந்து I1 plus I2. ஸோ கரண்ட் த்ரூ தி லோட் இஸ் I1 plus I2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கரண்ட் வேல்யூ தான் நமக்கு இங்க I. So V is equal to I into R. So I am getting the voltage across the load. அடுத்து வந்து பவர் கேட்டிருக்காங்க. So power supplied to the load. So power formula வந்து power equal to I square R. So resistance வழியா என்ன current போகுது? So 20.305 current போகுது. So I square multiplied by resistance. So resistance is 1. So total power is 412.3 watts. ஸோ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணியும் சம் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வி யூஸ் மெஷ் அனாலிசிஸ். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் சம் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் சம். ஸோ இந்த சம்மும் வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸும் யூஸ் பண்ணலாம், கிர்ச்சாஃப்ஸ் லாவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது ஃபெமிலியராக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் தி கரண்ட் இன் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தே ஆர் டெல்லிங் திஸ் 20 ohms as load resistance. So find the current in the load resistance. So இந்த load resistance வழியா என்ன கரண்ட் போகுது? அடுத்து இந்த load resistance RL equal to 200 ohms. So இந்த 200 ohms நமக்கு லோடு, இந்த லோடு வழியா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். So to find this current through 200 ohms. சரி பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லூப் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து 10 volt, 100 ohms, 60 ohms, 40 ohms, 100 volt. இந்த லூப் 1 நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 60, 20, 200 I am taking as loop 2. அடுத்து 200, 60, 40 I am taking this as loop 3. So loop 1, loop 2, loop 3. ஸோ 3 லூப்பில் நம்ம மெஷ் அனாலிசிஸும் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா we can use Kirchoffs voltage law also. ஸோ இந்த சமயம் இப்போ நம்ம Kirchoffs voltage lawல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூஸிங் Kirchoffs voltage law. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பார்க்கும்போது வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட்டோட டைரக்ஷன் பார்க்கும்போது இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் டு ப்ளஸ்னால் ப்ளஸ் 10. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3 ரெசிஸ்டன்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohms எடுத்துப்போம். ஸோ 100 ohms எடுத்துப்போம். ஸோ 100 ohmsனா I1 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் 100 I1. அடுத்து மைனஸ் 60. அடுத்து கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் I1 ஃப்ளோ ஆகுது. அடுத்து I2 வந்து ஃப்ளோ ஆகுது. I2 வந்து 20 ohms, 200 ohms, 60 ohms. ஸோ I2ஓட டைரக்ஷன் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டுத்தோட டைரக்ஷனும் ஆப்போசிட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I1 மைனஸ் I2 ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I1 மைனஸ்
I2 அடுத்து 40 ohms ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -40 கரண்ட்டோட டைரக்ஷன் ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போது I1 வந்து flows in this direction அடுத்து I3 flows in this direction ஸோ டைரக்ஷன் பார்த்தோம்னா ஆப்போசிட் இருக்கு ஸோ இங்கேயும் ஆப்போசிட்டுங்கிறதுனால மைனஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ I1 minus I3 equal to 0 ஸோ ஆஸ் யூஷுவல் மெத்தட்ஸ் மூலயமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா I get this equation this is equation 1 அடுத்து in loop 2 ஸோ loop 2 ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ லூப் 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ லூப் 2ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 60 ohms ஒன்று இருக்குது 20 ohms ஒன்று இருக்குது 200 ohms ஒன்று இருக்குது ஸோ மூணு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால மூணுமே மைனஸில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து 60 ohms எடுத்துப்போம் ஸோ -60 இன்ட்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஸோ I1 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது ஸோ I1 flows in this direction அடுத்து I1ம் இதே 60 ohmsல flow ஆகுது அது இந்த டைரக்ஷன் இருக்கு ஸோ both are opposite in direction ஸோ I2 minus I1 லூப் 2 எழுதும் போது I2 minus I1 நம்ம எழுதிக்கணும் ஸோ I2 minus I1 அடுத்து 20 ohms ஸோ 20 ohmsல என்ன கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா I2 மட்டும்தான் flow ஆகுது ஸோ என்ன எழுதலாம் அப்படின்னா -20 I2 அடுத்து 200 ohms ஸோ 200 ohms again resistance ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா -200 கரண்ட்டோட டைரக்ஷன் ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தோம்னா I2 கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது I3 வந்து இட் ஃப்ளோஸ் இன் திஸ் டைரக்ஷன் ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ஸோ அதனால் மைனஸ் செகண்ட் லூப் எழுதுறதுனால I2 minus I3 அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ I2 minus I3 ரெகுலர் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get this equation equation 2 அடுத்து loop 3 so we move to loop 3 so loop 3ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 200 ohms 60 ohms 40 ohms 260 40 ஸோ 40லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதனால் -40 ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -40 வி ஸ்டார்ட் வித் -40 அடுத்து கரண்ட்டோட டைரக்ஷன் வேணும் ஸோ ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து 40 ohms கரண்ட்டும் இந்த டைரக்ஷனில் I3 கரண்ட் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா I3 minus I1 தேர்ட் லூப்புங்கிறதுனால I3 minus I1 ஸோ I3 minus I1 அடுத்து 200 ohms ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -200 வந்துடும் கரண்ட்டோட டைரக்ஷன் ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா I3 கரண்ட் இந்த டைரக்ஷனில் எப்படி ஃப்ளோ ஆகுது I2 கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது ஸோ ரெண்டும் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஸோ I3 I2 ஸோ I3 minus I2 அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 60 ohms ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால -60 என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I3 கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது ஸோ I3 மட்டும்தான் வரும் ஈக்குவல் டு 0 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get an equation ஸோ equation 3 ஸோ மூணு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get I1 I2 I3 ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் இன் தி லோட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ 200 ohms இந்த 200 ohms சொல்லி என்ன கரண்ட் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 200 ohms சொல்லி என்ன கரண்ட் போகுதுன்னா I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது I3 கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் I2 minus I3 ஸோ I2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க I3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ மைனஸ் பண்ணால் we get the final answer இந்த மெத்தட் கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா we can also use mesh analysis ரெண்டு மெத்தட்லையுமே நமக்கு மோராலஸ் சேம் ஆன்சர் தான் வரும் மேபி டெசிமலில் வேணால் சேஞ்சஸ் ஆகும்
2 டெசிமல்ஸ் 3 டெசிமல்ஸில் வேணால் சேஞ்சஸ் வரலாம். மேக்ஸிமம் சேம் ஆன்சர் நமக்கு 2 மெத்தட்லேயுமே கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.